எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் நோன்பு கஞ்சி. எங்கள் ஊரில் ஆரம்பத்துலேருந்தே அனைத்து பள்ளிவாசலிலும் இது போன்ற கஞ்சி தான் தயார் செஞ்சு கொடுப்பாங்க. காரணம், எங்கள் ஊரில் அனைத்து சகோதர சமுதாய மக்களும் இந்த கஞ்சியை வாங்கி சாப்பிடுவாங்க. இது எங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால மட்டன் கலக்காமல் இது எங்கள் ஊரில் செய்கிறோம். இது எங்கள் ஊரின் சிறப்பு. இப்போ வாங்க இதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். பச்சரிசி 1/2 கிலோ, கேரட் 1, பெரிய வெங்காயம் 2, கொண்டக்கடலை 50 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால், ஒரு தேங்காவை எடுத்து திக்காக பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, புதினா மல்லி தேவைக்கு ஏற்ப, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுப்பு நல்லா எரியுது. இப்போது இந்த பாத்திரத்தில் நான் ஒரு 5 லிட்டர் தண்ணி கலந்துக்கிறேன். கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி இந்த 4ஐயும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கு பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்கள் தான் நான் சொல்கிறது எல்லாமே. இது நம்ம வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடிய ஒரு பொருள்கள். நோன்புக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சூட்டையும் குறைக்கக்கூடியது. அந்த தண்ணி நல்லா சூடு வரணும். ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறோம். ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியையும் ஆட் பண்ணுறோம். ஊற வச்சிருந்த வெந்தயத்தையும் ஆட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமான காரம் தேவையில்லை. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் அதிகமாக போட்டுற வேண்டாம். கம்மியாக போட்டாலும் பிறகு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். இது எல்லாமே நல்லா வேகணும். குழஞ்சி வர அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா பச்சை அரிசிங்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அடிக்கடி திறந்து பார்த்து நீங்கள் கிண்டி விடணும். நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அந்த அரிசி தெரியாத அளவுக்கு நல்லா கொலைய வேகணும். அரிசி நல்லா வெந்து எல்லாமே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புதினா மல்லித்தலை
எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது லைட்டாக கிண்டி விடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை எரிக்கவே கூடாது. இந்த டைமில் அப்படியே போட்டுறணும். விறகெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எவ்வளவு திக்னஸாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த கஞ்சோட லெவல் கரெக்டாக வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் அடுப்பை எரிக்கவே கூடாது. இந்த அடுப்புலேயே போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே கிடக்கணும். நெருப்பும் இருக்கக்கூடாது, அந்த விறகும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு அப்படியே போட்டுருங்க. அடுப்பில் அப்படியே கனிஞ்சிட்டே இருக்கும். பாருங்கள், நம்மளோட நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த நோன்பு கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.